தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய் மில்டன் அவருடைய இயக்கத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த மழை பிடிக்காத மனிதன் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்துல மேகா அக்கா, சரத்குமார், சத்யராஜ் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருக்கிறாரு. அப்படி சீக்ரெட் ஏஜென்டா இருக்கும்போது ஒரு மழை காலத்துல எதிரிங்களால அவரோட மனைவியை இழக்க நேரிடுது. அதுல இருந்து அவருக்கு மழை அப்படின்னாலே சுத்தமா பிடிக்கிறதே கிடையாது. அவரோட மனைவி இறந்தப்பவே தானும் இறந்துட்டு தான் இந்த உலகத்தை நம்ப வைக்கிறாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா அந்தமான்ல போய் தலைமுறையா வாழ்றாரு. அங்க ஒரு ஹோட்டல்ல சரண்யா அவர்கள் கூட சேர்ந்து அந்த ஹோட்டல்லே தங்கி அவங்க பையன் கூட க்ளோஸ் ஆகுறாரு. இவர் உயிரோடு இருக்கிற விஷயம் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் டீமுக்கு தெரிஞ்சு இல்ல அவனை உயிரோட விட்டா தப்பு, அதனால அவனை வந்துட்டு கொன்னே ஆகணும், அவன் செத்ததை உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை கொல்றதுக்காக அவங்க டீம் வராங்க. அதே மாதிரி அந்த அந்தமான்ல அந்த ஹோட்டல்ல ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை இவர் எதிர்கொள்ளும் போது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இது விஜய் ஆண்டனுடைய சலீம் திரைப்படத்தோட சீக்வல் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவே கதைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சலீம் திரைப்படத்துல அவர் ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் அவர் அந்த அமைச்சரோட பையனை கொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு சீக்ரெட் ஏஜென்டா ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. அப்போவே ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருந்தது. ஆனா படம் முறியறதுக்குள்ள உருட்டுன்னு உருட்டி நம்மளை வந்துட்டு ஒரு வழியாக்கி தான் அமைச்சிருந்தாங்க. படம் முழுக்கவே நாடுன்னா என்னன்னு தெரியுமா, சீக்ரெட் ஏஜென்ட்னா என்ன தெரியுமா, 223 என்ன தெரியுமா, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் யாருன்னு வெளியே தெரிஞ்ச இந்த உலகத்துல என்ன நடக்கும் தெரியுமா, அச்சச்சோ அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமான்னு வெறும் வெத்து பில்டப்லேயே படத்தை அப்படியே ஓட்டிட்டே இருக்கிறாங்க. இதுல இந்த படத்துக்கு நாங்கள் இன்னும் ஹைப் கூட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஜான்விக் படத்துல அந்த நாய் அந்த டாக் சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த படத்துல ஒண்ணு வச்சு தேவையே இல்லாத மொக்க பில்டப் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க படம் முழுக்கவே. படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஆண்டனி படம் முழுக்க என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குல்லா ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு சுத்திட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சண்டை போறாரு, அவ்வளவுதான் அவரோட வேலை. மற்றபடி படத்துல பெருசா ஒரு மெனக்கெட்டதா எதுவுமே தெரியல. ஒரு சில காட்சிகளை எமோஷனலா அவர் அப்படியே கத்தி பேசுறாரு. அவர் கத்தி பேசும்போது சிரிப்பு தான் வருது. அதுலயும் இது ஒரு முக்கோண காதல் கதையும் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கதையை கொண்டு போறாங்க. இந்த மேட்டுக்குடியில வர அந்த லெட்டர் காமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள வர வச்சிருக்காங்க. சரி, அந்த சீக்வன்ஸாவது நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் மரண மொக்கையதான் இருக்கு. கதாநாயகி இந்த சரண்யா அவங்க பையனா ஒருத்தர் இருப்பாரு, அதாவது செகண்ட் ஹீரோ மாதிரி தான் கிட்டத்தட்ட வருவாரு. அவரை பார்த்து உங்களுக்கு கேப் நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு அப்படின்றதுக்காக அவரு போடுற அந்த டான்ஸ் சீன்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்டிபிஷியலா பயங்கர கொடுமையா இருந்தது. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் ஆரம்பத்துல காட்டும்போது பயங்கர பில்டப்போட வில்லன் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஆனா படம் முடியும் போது ஏன்னா இவனுக்காக இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர மொக்கையான ஒரு கேரக்டர் தான் இருந்தது. இந்த படத்துல வர எந்த கேரக்டருமே சரியா டிசைன் பண்ணவே இல்லை. இதுல சரத்குமார் சாரோட கேரக்டர் தான் கொடுமை. நீ உயிரோடு இருக்கிறது இந்த உலகம் தெரிஞ்ச அண்ணாவுக்கு தெரியுமா, டீமுக்கு தெரிஞ்ச அண்ணாவுக்கு தெரியுமான்னு என்னாகும் தெரியுமான்னு தான் சொல்றாரு தவிர கடைசி வரை என்ன ஆகும்னு சொல்லவே இல்லை. வெறும் வெத்து பில்டப் கொடுக்கறதுக்கு மட்டுமே வந்துட்டு போறாரு. அடுத்து சத்யராஜ் சார், அவரு இன்னும் மோசம். அவரு ஏன் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறாருன்னே தெரியல. அவர் வந்துட்டு சும்மா அந்த பில்டப் கொடுத்து ஏமாத்தானே சார், நீங்க தான் சார் டீமோட பெரிய ஹிட், நீங்க தான் சார் ஹீரோக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் நம்பி ஏமாந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மொக்கையா இருக்கு. அதுல இந்த காஜி சட்டை படத்துல பேசினார்ல தகுடுன்னு அந்த டைலாக்ல பேசுறாரு பிளேடு அப்படின்னு. அந்த சீனு அந்த டைலாக்கான அந்த ஹைப்லாம் பார்த்தீங்கன்னா புதைச்சி 80 வருஷம் ஆகுதுன்றது அவருக்கு சுத்தமா தெரியல. இன்னமும் அந்த டைலாக் பேசி உருட்டிட்டே இருக்கிறாரு. இதுல முடியும் போது அவர் பேர் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனா. ஆக்சுவலா இந்த ரோலுக்கு முதல்ல விஜயகாந்த் சார் நடிக்க வைக்கிறதா கேட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை விஜயகாந்த் சார் தப்பிச்சாரு. இந்த கதை எதை நோக்கி போது இது என்ன இழவு கதைனே தெரியல. ஆகுனா உயிரோடு தெரிஞ்ச அண்ணாவுக்கு தெரியுமா, உயிரோடு தெரிஞ்ச அண்ணாவுக்கு தெரியுமான்னு மட்டும் தான் சொல்றாங்க தவிர அதனால என்ன ஆகும், அவரோட உண்மையான எதிரிகள் யாரு, அவர் என்ன பண்ணாரு, எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை. வெறும் வெத்து பில்டப்ல தான் படத்தை ஓட்டிட்டே இருக்கிறாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டு அஸ்கி வயசுல பேசி சுத்திட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். அதை விட முக்கியமா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அப்படி ஒரு ஃபீலே வரவே மாட்டேங்குது. இந்த படத்துக்கு வசனம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் ஆண்டனி இப்போ சமீபத்திய இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வாழ்க்கை தத்துவம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுக்குறாருல, படம் முழுக்க அந்த மாதிரி தான். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்தது இந்த நாங்க தத்துவம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசி சுத்திட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி 10-15 டைலாக் எடுத்துட்டு வந்து படத்துல வச்சு படம் முழுக்க ஒப்பேத்தி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுதான் இந்த உலகமே உருளுது அப்படின்றது, ஒருத்தர் சரியா இருக்கிறத விட நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது, அதை விட முக்கியமா நீ வேலை சரியா செய்யற ஆனா சரியில்லாத வேலையை செய்யற அப்படின்ற மாதிரி ஒரு மொக்கையான தத்துவங்கள் இருக்குல்ல. படம் முழுக்க தத்துவங்களா தான். இந்த வயசான காலத்துல இந்த பாட்டிங்களாம் இந்த வாசல் இந்த பாக்கு இடிச்சுட்டு இந்த தத்துவம் பேசி சுத்திட்டு இருப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் படம் முழுக்க வரவன் போறவங்களும் தத்துவம் பேசிட்டு இருக்கிறான். அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து இந்த படத்துல வர போலீஸ் கேரக்டர் இருக்கிறதுலே மக்கத்தனமான கேரக்டர்னா அந்த போலீஸ் கேரக்டர் தான். ஆரம்பிக்கும் போது என்னமோ பயங்கர இன்டெலிஜென்ட் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு ஏன்டா இவ்வளவு மக்காடா நீ அப்படின்ற மாதிரி தான் கேரக்டரே இருக்கு. கதாநாயகி சொல்றாங்க
என்னை அடிச்சது, என் தங்கச்சி அடிச்சது, என் வீட்டை அடிச்சு உடச்சது எல்லாமே வில்லனோட ஆளுங்க தான். நான் வில்லன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா, அதை வந்து நீங்க சரியா ஆக்ஷன் எடுக்காதனால இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணா, அப்ப வில்லனோட ஆளு தான் அடிச்சாங்க, இரு நான் அவனை போய் கவனிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்ல. அடுத்த கேள்வி போலீஸ் கேட்கிறாரு, உங்க வீட்டை அடிச்சு உடச்சது யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அட மக்கு பயிலே, அவன் ஒரு ஃபேமஸான ஒரு வில்லன், இந்த வில்லன் ஆளுங்க தான் என் வீட்டை அடிச்சு உடைச்சது, இந்த வில்லன் தான் காரணம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாப்புல. என்ன கேவலமான ஒரு போலீஸ் கேரக்டர் டிசைன்னே தெரியல. இது படம் முழுக்கவே சீன் பை சீன் சம்மந்தம் இல்லாம, டைலாக் டு டைலாக் சம்மந்தம் இல்லாம தான் வருது. அதாவது ஒரு கதை அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் இந்த கதை இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இன்டர்வல் பேக் இதுதான் இருக்கும், படம் இப்படிதான் போகும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இல்லவே இல்லை. ஒவ்வொரு காட்சியும் சம்மந்தம் இல்லாம வருது. ஒரு சீனெல்லாம் ஒரு கடல்ல கார் ஓட்டு வராரு, ஆளை விட்றா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் கிளைமேக்ஸ், இந்த கதைக்கும் அந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ்ல பேசப்பட்ட அந்த வசனங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்பா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்பா தான் முதல் ஹீரோ தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு விஜய் ஆண்டனி பேசி ஆத்துன்னு ஆத்துறாரு பாருங்க. கிளைமேக்ஸ்ல விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா பேசி கொள்றாரு. ஒரு இடத்துக்கு மேல வில்லன் விஜய் ஆண்டனி பேசுறத தாங்க முடியாம நான் விஷம் குச்சியே செத்துறேன் அப்படின்னு சொல்லி விஷத்தையும் குடிச்சிடறாரு. ஆனா அப்பவும் விஜய் ஆண்டனி விடாம நான் பேசிதான் உன்னை சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கணும். இந்த கதை, இந்த நபர் இதை நோக்கி தான் போறாரு, இதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருக்கும்ல. அப்படி எந்த மோட்டிவும் கிடையாது. சொல்ல போனா இது சாதாரண ஒரு லோக்கல் ரவுடி கதை தான். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஹீரோ இருப்பாரு, அந்த ஊர்ல ஒரு கந்து வட்டி வாங்கி பொழைச்சு மக்களை ஏமாத்துற ஒருத்தரப்பா, அதை அந்த ஹீரோ தட்டி கேட்பாரு. அப்படி இல்லைன்னா இந்த ஹீரோ வந்துட்டு கிளைமேக்ஸ்ல பக்கமா வசனத்தை பேசி அந்த வில்லனை திருத்துவாரு. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கதை. இதுக்கு அவர் ஊரோட இருக்குது உலகத்துக்கு தெரிஞ்சு அந்த உலகமே தலைகீழ குப்புற விடுறது தெரியுமான்னு வெத்து பில்டப் வச்சு இந்த படத்துல வெறுப்பேத்தி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட இசை, இந்த அசுரன் படத்துல இந்த வா அசுர பீஜம் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பல காட்சிகள் சேர்த்துருக்கிறாப்புல. இந்த படத்துல யாருமே உழைக்கலன்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசர் நினைச்சாதான் பாவமா இருக்கு. கோலிசோடா மாதிரியான ஒரு படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்றது படம் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கோலிசோடா அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். இந்த படத்துல நேர்த்தியும் இல்லை, திரைக்கதையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதுல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய இந்த முதல் 1 நிமிட காட்சி, இந்த சலீம் படத்தோட சீக்வல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது என்னோட அனுமதியே இல்லாம படத்துல சேர்க்கப்பட்டது. அதனால எனக்கும் அந்த முதல் 1 நிமிட அந்த காட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால நீங்க அந்த 1 நிமிட காட்சியை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் படம் பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் பேசுனது எப்படி இருக்கு அப்படின்னா, என்னமோ படம் முழுக்க இவர் நல்லா எடுத்துட்டா மாதிரியும், அந்த 1 நிமிட காட்சினால தான் படமே கெட்டு போன மாதிரியும் இருக்கு. இதுக்கு அவர் வேற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கலாம், இந்த மொத்த படமே நான் எடுக்கலங்க, என் பேர் வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம்.